பேர் சாக்லேட்டு. நான் வியாபாரத்துக்கு சொல்லி வந்தேன். ஆனா ஐயா சிக்கன் முடி வியாபாரம் பண்றோம். எங்க ஐயா கூப்பிட்டு எங்களுக்கு சாப்பாடு போட்டாரு, புடவை கொடுத்தாரு. எங்களுக்கு இது மாதிரி எல்லாம் இது வந்துச்சு, கண்டெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதெல்லாம் போயிடுச்சு. இனிமே நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. உனக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் என்கிட்ட வாமா, நான் தீர்த்தி வைக்கிறேன்னு சொல்றாங்க. அந்த ஐயாவுக்கு இந்த அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சாமி எங்க கூட இருக்குது. அதனால எங்களுக்கு எதுவும் பயம் இல்லை. போன் நம்பர் குத்திக்கிறாங்க, நான் போன் பண்ணி கேட்பேன். ஐயாவோட அனுகிரகத்துல கால்வலி கைவலி நல்லா ஆகணும். நல்லா ஆயிருக்கு. மீண்டும் நல்ல மறுபடி வராமல் இருக்கணும். 4 வருஷமா இருக்கு கால்வலி. டாக்டர் என்ன சொன்னாரு, ஆப்ரேஷன் பண்ண சொன்னாரு. நாங்க ஆப்ரேஷன் பண்ணல. அது அவங்க அதிர்ஷ்டத்தை பொறுத்து இருக்கு. ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணல. ஆனா அப்படியே ஓட்டின்னு இருக்கோம் காலத்தை. இன்னைக்கு இங்க வந்துருச்சுக்கலாம் வந்திருக்கோம். ரொம்ப நாளா காலு முட்டி வலி 2-3 வருஷமா இருந்துச்சு. இப்போ இங்க வந்த பிற்பாடு இங்க நல்லா ஆயிடுச்சு. கொஞ்சம் நல்லா இருக்குது காலு. அன்னதானம் போட்டாங்க, வயிறாறு சாப்பிட்டோம். சாமிக்கு ஐயாவுக்கு நன்றி. அதனால ஐயாட்ட வந்தான். ஐயா நல்லபடியா காமிச்சாங்க, சொன்னாங்க. அது மாதிரி என்னோட குறைய தீர்த்து வச்சாங்க. எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு பொண்ணோட மூலியமா நான் இந்த இடத்துக்கு வந்தேன். நான் ஆனா வேற இடத்துக்கு போகணும்னு நினைச்சிட்டு வந்தேன். என்ன இங்க கொண்டாந்து விட்டுருக்காரு ஐயா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐயாவை. நானும் விரதம் இருந்துகிட்டே தான் இருப்பேன். அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாரையும் நல்லா இந்த ஐயா காமிக்கணும். அவங்களும் 100 வருஷம் நல்லபடியா இருக்கணும். நான் அதுதான் வேண்டிக்கிறேன் கடவுளை. யாரு ஒருத்தவங்க நல்லதை செய்யறாங்களோ கடைசி வரைக்கும் அவங்களுக்கு நல்ல பேரு கிடைக்கணும். நான் ராமநாதபுரத்துல இருந்து வரேன். ராமேஸ்வரம் ராமநாதபுரம். 2-3 வருஷமா எனக்கு இந்த மூட்டு கால் வலி, அருமையான வலி. உட்கார்ந்து காலை மடக்க முடியாது. நான் நேற்று தான் இந்த யூடியூப் பார்த்தேன். என் பையன் இங்க தங்கி இருக்கிறாப்புல. அதெல்லாம் சரியா சொல்லிட்டு பக்கத்துல போலூர்ல இருந்து தங்கி இருக்கிறேன். அது பாட்டு போகணும் வந்தோடனே அந்த மகிமையை எல்லாரும் தெரிஞ்சதுன்னா எனக்கும் சரி காட்டுமே ஐயான்னு. காலைல அன்னதானம் கொடுத்தாரு, ஐயா கொடுத்தாப்புல. சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு வைத்தியம் பார்த்தோம். ரொம்ப சிறப்பா இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஐயா ஒரு 10 நிமிஷத்துல வழியாக்கி வைக்கிறாப்ல. இவ்வளவு காலமா இருந்து எனக்கு ரொம்ப தொந்தரவுல இருந்தேன். இப்ப 2 வருஷமா எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. இப்ப நானும் வீடியோ எடுத்து வச்சிருக்கிறேன். ஏன்னா எனக்கு எத்தனை நண்பர்கள் இருக்காங்களோ எல்லா நண்பர்களுக்கும் நான் அனுப்புவேன். எனக்கு இப்ப அந்த கிசுகிசுப்பு இல்ல. அந்த பிறவில இருந்து எனக்கு எனக்கு விவரம் இருந்து எனக்கு இந்த இழப்பு இருந்துச்சு. ஐயாட்ட கொஞ்சம் மருந்து ஏதோ ஞாபகத்தை கொடுத்தாப்புல. அது எனக்கு சுத்தமா இல்ல. இப்ப இந்த கிசுகிசுப்பு இல்ல. பிறந்ததுல இருந்து இருந்த இழப்பு இப்ப இல்ல எனக்கு. வாரம் நான் சொன்ன மாதிரி இப்பயும் சொல்றேன். வாரத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சண்டே பண்றேன். வர்ற மக்கள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு 11-12 வந்துருங்க. இங்க மக்கள் அழுதுட்டு வராங்க. வலியோட வேதனையோட. அந்த வேதனையா வாழவங்கள முதல்ல வருகால பசியை அமர்த்திட்டு தான் நான் கை வலியோ கால் வலியோ பிரச்சனையோ எதா இருந்தாலும் ஐயாட்ட கேட்டு சரி பண்ணி தரேன். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் 2 மாசம் ஆகட்டும். பழையபடியும் செவ்வாய் வியாழன் வெள்ளி ஞாயிறு போடுவேன். இன்னும் 2 மாசம் கழிச்சு மாசத்துக்கு மேல நான் போடுவேன். அப்ப வந்தீங்கன்னா காலைல ஒரு 10 மணிக்கெல்லாம் வந்துருங்க, நான் பண்ணி தரேன். நான் இப்ப என்ன கேட்கிறேன் மக்கள்கிட்ட, எவ்வளவோ மக்களுக்கெல்லாம் வைத்தியம் பண்ணி விடுறேன். எவ்வளவு பிரச்சனையை நான் பண்ணல. ஐயா என் கூட நாராயணன் பண்ணி தர்றாரு. சில மக்கள் தர்றாங்க, சில மக்கள் தர மாட்டாங்க. நான் காசுப்படல. அவங்க சந்தோஷமா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும் அப்படிதான் எனக்கு ஒரு இது. ஏன்னா நான் ஒரு நேரத்துல கஷ்டப்பட்டேன். பழைய துணியே நான் வாங்கி போட்டேன். ஒரு 4 லாக் 50 பைசாக்கு வாங்கி போட்டேன். அதை உணர்ந்துதான் மக்களுக்கு பவரார முதல்ல பசி அமுதுற வேலை. அது பிறகு காசுக்காக மூடுகிறது. உன்னால முடிஞ்சது கொடுக்குமா, நம்ம கருமங்கள் தீர்றதுக்கு வாங்கி மக்கள் சோறு போடணும் அப்படின்னு கேட்டுதான் வாங்குறேன். பக்பலிதான் பண்றேன். எதையும் மறைச்சு பண்றது கிடையாது. நேராக பண்றேன். பக்பலிக்கே காசு போடுறாங்க. அவ்வளோ சிலர் போடாம போறாங்க. 5 ரூபாயும் போறாங்க, 2 ரூபாயும் போடாம கவலைப்படல. ஒருத்தர் கூட ஒருத்தர் தருவாங்க. அதெல்லாம் கவலைப்படல. அவங்க நல்லா தான் சந்தோஷப்படணும்னு சொல்லிட்டு மக்களுக்காக தான் சேவை பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம பிறக்கிற போது எது இல்லாம தான் பிறக்கிறோம். போற போது எதையும் கொண்டு போறது இல்ல. அத மக்கள் நினைச்சு தருவ. எனக்கு கூட பரவாட்டி பரவாயில்ல. ரோட்ல எத்தனை பேர் பட்டினி பசியுமே இருக்காங்க, அவங்க கூட இட்லி கூட வாங்கி கொடுங்க. தர்மத்துலதான் நம்ம கர்மம் வனை தீரும். கோடி கோடியா கொண்டு கொட்டினா கூட தீராது.
இல்லையா கொண்டு தீராது. இந்த தர்மத்துல யாருக்காவது வாங்கி கொடுங்க, அவங்க வகுறு குளிச்சுன்னா நம்ம கர்மங்கள் முன்னோர் பண்ண கர்மங்கள் எல்லாம் குறைஞ்சிரும். இவர் ராஜி வெட்னிஸ்ல எடுத்து போறது என்ன யாருன்னு தெரியாது வரைக்கும். இந்த ராஜி வெட்னிஸ்ல எடுத்து போட பிறகுதான் மக்களுக்கு கொண்டு போய் என்னை கொண்டு வெளியே கொண்டு போய் காட்டாரு. இன்னைக்கு மக்கள் என்னை பார்த்துட்டு பாக்குறாங்க. நான் ராஜி வெட்னிஸ்ல இல்லைன்னா என்ன யாருன்னு தெரியாது. அந்த அளவுக்கு இருந்தது. அவரு பப்பிலியை கொண்டு வந்து மக்களோட உலகம் முழுவதும் ஐயா கோயில்னு போய் வாங்கிடுச்சு. அதே மாதிரி அட்ரஸ் தெரியும்னா போரூர் ஐயா கோயில் கூகுள்ல போடுங்க, அட்ரஸ் வந்துடும். அதே மாதிரி போரூர் ஊட்டி சல்ல போரூர் ஐயா கோயில் ஊட்டி சல்ல போட்டீங்கன்னா அது வீடியோவும் வந்துடும். பாருங்க, அவர் எடுத்தது போரூர் மக்களுக்காக தான் போறாரு, எனக்காக இல்ல, அவருக்காக இல்ல. மக்கள் நிறைய போய் பயனடையணும், நிறைய வழியோடு இருக்காங்க, பிரச்சனையோடு இருக்காங்க, இந்த இடத்துக்கு போன நல்லா இருக்கு, எல்லா வீடியோ எடுத்து போற என்ன மட்டும் இல்ல, எத்தனையோ வீடியோ எடுத்து போறாரு. எது உங்களுக்கு நல்ல விருப்பம் இருக்குதோ அந்த விருப்பத்தை போய் நல்லா நீங்க பயன்படுத்திக்கலாம். ஐயா உண்டு. ரொம்ப நாளா இருக்கிற எல்லாத்துக்கும் கொடுத்தேன். இன்னைக்கு வச்சிருந்து 20 வருஷமா இருக்காங்கட்ட பையன் சொல்றாங்க. நான் சொல்லும் போது வாய்கிட்ட என் பேர் சதீஷ்குமார். நான் வடபழனில இருந்து வரேன். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 20 வருஷமா நான் வந்துட்டு இருக்கேன். நான் ஆரம்ப காலத்துல வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நிலைமைக்கு தான் நான் இங்க வந்தேன். பயங்கரமா கோவம் வரும், ரொம்ப டென்ஷன் ஆகும், பயமா வரும். ஐயா கோயிலுக்கு வந்துதான் என்னை ஒரு மனுஷனா மாத்தினதே எங்க ஐயா தான். இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமை இருக்கேன். அதே மாதிரி குழந்தை பாக்கியமும் இங்கதான் எனக்கு கிடைச்சது. ஏன்னா ஒரு 9 வருஷம் குழந்தை இல்லாம இருந்து இப்பதான் மனைவி கன்சீவா இருக்காங்க. இது 5வது மாசம். அவரால் நல்லபடியா குழந்தை எல்லாம் பெற்று நல்லபடியா வரணும். எங்க ஐயா கிட்ட வந்தா பொறுமை முக்கியம். அந்த நம்ம பொறுமையை நம்ம எவ்வளவு கடைபிடிக்கிறோமோ நம்ம வாழ்க்கையில மேம்படும் நல்லா உயர்ந்து முன்னேறி வரலாம். நீங்க எங்க வேணா போய் பாத்துருக்கலாம். நம்ம ஐயா மாதிரி இந்த மாதிரி மக்களும்